உங்கள் இதயத்திற்கு நீங்கள் தான் தோட்டக்காரன். உங்கள் இருதயத்திற்கு நீங்கள் தான் காவலாளி. நம்முடைய இருதயம் என்பது ஒரு அழகான தோட்டம் போன்றது. அந்த தோட்டத்தை எவ்வளவு நாம் அழகுபடுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. என்ன சொல்லியிருக்கு? ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று வேதம் அழகாக சொல்லுது. அப்போது நம் இருதயம்தான் பொக்கிஷமே. நம்ம ஆசீர்வாதத்திற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இருதயம்தான். இந்த இருதயம் என்கிற அந்த தோட்டத்தை நம்ம அழகுபடுத்த நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நம்ம நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் ஒரு தெளிவான சிந்தை உள்ளவர்களாக இருப்பீங்க. உங்கள் தரிசனத்தை தெளிவாக நீங்கள் போய் அந்த தரிசனத்தை நீங்கள் தேடி ஓடுவீங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு தடையில்லாமல் வாழ முடியும். இந்த இருதயம் என்கிற அந்த தோட்டத்தை நம்ம எப்படி அழகுபடுத்த முடியும்? முதல்ல எதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்க்க வரோம். எது இருக்கக்கூடாதுன்னா, நம்ம இருதயத்தில் எப்போவுமே பயம்ன்றது இருக்கவே கூடாது. பயத்தில் 2 பயம் இருக்குது. பயம் கடவுளுக்கு பயப்படுற பயம். அது ஆண்டவரை தேடுது. பயம்ன்றது பயந்து நடுங்கிறது இல்லை. அவரை ஆராதிப்பது, அவர் மேலே அன்பு செலுத்துவது, அவரை நேசிப்பது, வேதத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, அவருடைய காரியத்தில் வாஞ்சியாக இருப்பது. இது ஒரு பயம். நான் சொல்கிற பயம் இருக்கக்கூடாதுன்னு எதுன்னா, நம்ம இருதயத்தில் வாழ்க்கையை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், கரியரை நினச்சி பயம், ஃபேமிலியை நினச்சி பயம், எதை நினச்சாலும் பயம். இந்த பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம இருதயம் ஒரு சீரான ஒரு பாதையை போகாது, நம்ம தரிசனத்தை அடைய முடியாது. 2வது, கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது இருதயத்தில். அது ரொம்ப டேஞ்சருங்க. நம்ம குறித்தே ஒரு கசப்பான வாழ்க்கை வாழ்வது, மற்றவங்க மேலே கசப்பு இருக்குது, இது இருந்தாலும் ஹெல்த்தி ஹார்ட்டாக இருக்காது. 3வது என்னென்னா, ஒரு கிரட்ஜஸ் ஹார்ட், வெறுப்பு, மற்றவங்க மேலே வெறுப்பு, தன்னை நினச்ச வெறுப்பு காட்டுறது, கோபம் காட்டுறது, எரிச்சல் அடைகிறது. இப்படிப்பட்ட இருதயத்திலையும் ஆசீர்வாதம் தடைப்படும். இது ஒரு அழகான தோட்டமாக நம்ம இருதயத்தை மாற்ற முடியாது. அப்புறம் நெகட்டிவான திங்கிங், எப்போவுமே பாஸ்ட்டை நினச்சி, கடந்த கால வாழ்க்கையை நினச்சே யோசிக்கிறது, பயந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். நம்ம தரிசனத்திற்கு தடையாக இருக்கும். அப்போ எது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா, தேவனுடைய அன்பு இருக்கணும். மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறவளாக இருக்கணும். மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இருதயமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போலவே பிறரையும் நேசிப்பாயாக என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அப்போது அந்த ஆண்டோடைய அன்பு மற்றவரிடத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்னா, மற்றவங்களை கேர் பண்ணுறவங்களாக இருக்கணும். மற்றவங்கக்கிட்ட நம்ம அந்த அன்பை ஷேர் பண்ணோம், கேர் பண்ணோம். மற்றவர்களை நாம் விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. யாராவது பார்த்தாலும் நம்ம எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, லைஃப் எப்படி இருக்குது, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். அவங்களுடைய குறை நிறைகளை கேட்டு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவர்களாக, விசாரிக்கிற இருதயமுள்ளாக இருக்கும்பொழுது அந்த இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கணும். எல்லாம் என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், ஐ கேன் டூ இட், என்னால் முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு பாசிட்டிவ் வேர்டு நம்ம இருதயத்தில் இருக்கணும். பாசிட்டிவ் தாட் இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்னா, ஒரு சூழ்நிலையில் நம்ம போகும்போது, ஒரு பிரச்சனையோ போராட்டத்தில் நம்ம போகும்போது, அதை பார்த்த உடனே ஐயோ என்ன நடக்க போது தெரியலையேன்னு பயப்படாமல், இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக கூட இருக்கலாம், இது எல்லாமே என் வாழ்க்கையில் சரியாகும் என்கிற அந்த மனப்பான்மை இருதயத்தில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணங்களும், இருதயத்தில் கொள்ளுகிற ஒவ்வொரு யோசனையும் இட் இஸ் கவுண்டபிள். அது எல்லாமே வாழ்க்கையில் கவுண்டபிள்ங்க உங்கள் லைஃப்பில். ஏன்னா உங்கள் இருதயத்தில் என்னென்னலாம் நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறது. நீ நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணோம்னா அந்த நெகட்டிவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறது. நம்ம தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வச்சு, உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டோடைய வார்த்தை இருதயத்தில் வச்சு, பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி, அதிகாரமான வார்த்தைகளை தேவன் ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் செய்வார், நடத்துவார் என்கிற அந்த அப்படிப்பட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை பேச உன் இருதயம் அழகான ஒரு தோட்டமாக மாறி அந்த இருதயத்திலிருந்து அநேக ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். நம்ம இருதயம் எதெல்லாம் சரியான காரியத்தை இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும்.
இருதயத்தில் நல்லதை வச்சுக்கிறதும் கெட்டதை வச்சுக்கிறதும் மற்றவங்க மூலமாக கிடையாது, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்காததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஜீவ ஊற்று புறப்படுறதும் புறப்படாமல் இருக்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை ஒரு அழகுள்ள ஒரு தோட்டமாக, பியூட்டிஃபுல் கார்டனாக நீங்கள் மாற்றுங்க. அதிலிருந்து கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஆபிரகாமின் சந்ததியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினாலே இருதயத்தை நாம் தோட்டமாக மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் bless you.